நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைய தேதி 11/7/2024, அதாவது ஜூலை மாதம் 11ஆம் நாள் 2024ஆம் வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 3 மணி ஆகிறது. தற்பொழுது நிலவி வரக்கூடிய வானிலை அமைப்பை நாம் உற்று நோக்குகையில், மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது மிக அதிக அளவில் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அதிகரித்து காணப்படுவதை நம்மால் தெளிவாக உறுதி செய்ய இயல்கிறது. அதே போல் கர்நாடக மாநிலத்திலையும் பார்த்திங்கனாக்கா மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரித்து இருப்பதையும் நம்மால் அறிய முடிகிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திலும் ஆங்காங்கே மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மாநகர் பகுதியான மாதவரம் சுற்றுவட்டார பகுதி, இது நம்ம சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா மாநகருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். மாதவரம் பால் பண்ணையெல்லாம் இருந்தது இல்லையா? ஸோ இது இருக்குது, இப்போயும் இருக்குது. ஸோ மாதவரம் அந்த புதிய பேருந்து நிலையம் இருக்குது. அதாவது எப்படி இப்போ சென்னை மாநகரில் கோயம்பேடுக்கு பதிலாக இப்போ கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா இப்போ மாதவரத்தில் ஒரு பேருந்து நிலையம் இருக்குது. அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வசிக்கக்கூடிய நமது நண்பர் ஒருவர் நமது பக்கத்தை, நமது காணொளிகளை தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் ஒரு தனியார் மழைமானியை வச்சுருக்காரு. அந்த மழைமானியில் பதிவாகக்கூடிய அந்த மழை அளவுகளுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு அக்யூரசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது பார்த்திங்கனாக்கா அதில் நான் இது வரைக்கும் பல தடவை அவர் தினமுமே அங்கே மழை பெய்யும் பொழுதெல்லாம் அவர் எனக்கு அனுப்புவார் மழை அளவுகளை. ஸோ அதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட உண்மையான அளவு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா 156 மில்லிமீட்டர் அளவு மழையானது அவரோட மழை மானியில் பதிவாகி இருந்ததாக அவர் என்னிடம் தெரிவித்திருந்தார். பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை மாதவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக பதிவாகி இருக்கக்கூடும். குறிப்பாக அந்த பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஓரளவிற்கு கனத்த மழை கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த மழை அளவுகள் பார்த்திங்கனாக்கா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியலில் இடம்பெறாது. ஏன்னா அது தனியார் மழைமானி வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா நிறைய இடங்களில் நேற்று கனத்த மழையானது பதிவாக இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில். இது தொடர்பாக நம்ம நேற்று நேரத்தில் 3 காணொளிகளை கூட பதிவு பண்ணியிருந்தோம். அண்ட் நிச்சயமாக பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் ஓரளவிற்கு கம்மியாக இருக்கிறது. அப்படிங்கும்பொழுது நாளைக்கு பரவலான வெப்பசலன மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளைக்கு சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புதுச்சேரி, சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும். இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் ஓரளவிற்கு பார்த்திங்கன்னா இந்த உட்பகுதிகளின் சில இடங்களில், தென்னுள் மாவட்டங்களின் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த மழையானது இருக்கும். அப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக இன்று மழை பதிவானது என்றால் 12/7/2024 ஆகிய நாளை பார்த்திங்கனாக்கா தமிழகத்தில் ஓரளவிற்கு பரவலான வெப்பசலன மழைக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டாவிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் நாளை உண்டு. அதே போல் வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மற்றும் நம்ம விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். புதுச்சேரி மாவட்டத்திற்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். பட் இன்றைக்கி எப்படி இருக்க ஆக்டிவிட்டீஸுங்கிறத நம்ம உற்று நோக்கணும். இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது மும்பை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளுக்கு சவால் மிக்க நாட்களாக அமைய இருக்கிறது. நிச்சயமாக பலத்த சேதங்கள் மும்பை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் அடுத்த ஒரு 10 நாட்களுக்குள்ளாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம். 10 நாளும் இல்லை, ஒரு 7 நாட்களுக்குள்ளாகவே பலத்த சேதங்கள் மும்பை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் ஏற்படலாம். அடுத்த 24 மணி நேரத்தில் மும்பை மாநகரில் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது வேறு விஷயம். இவை போக நாம் பார்த்தோமேயானால் மும்பை மாநகரில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மை காரணமாக சில இடங்களில் மிக கனத்த மழைக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நாளைக்கும் பார்த்திங்கனாக்கா கனமழை பதிவாகலாம். நாளைக்கெல்லாம் இன்னுமே அந்த மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரிக்க தொடங்கலாம்.
ஏன்னா வங்கக்கடல், குறிப்பாக ஒடிசாவை ஒட்டிய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் சுழற்சி உருவாகி அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது நாட்டின் மத்திய பகுதிகளில் நகர்ந்து செல்ல முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஆகையினால் மும்பை மாநகரில் கனமழை பதிவாகுவதை யாராலும் தடுக்க இயலாது. அதே சமயம் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், கேரள மாநில மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், கேரள மாநில கடலோர மாவட்டங்களில், கேரள மாநில உட்பகுதிகளில், ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் உட்பகுதிகள்னு நம்ம பெருசாக ஒன்று சொல்லிட முடியாது. ஏன்னா தமிழகம் மாதிரி கிடையாது அதனுடைய நிலப்பரப்பு என்பது. மேற்கு தொடர்ச்சி மலை, அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அங்கேருந்து கொஞ்சம் தொலைவிலே கடலும் இருக்குது. ஸோ கடலோர மாவட்டங்களில் கேரளாவில் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது. அடுத்த ஒரு 2 நாட்களில் கேரளாவிலும் சரி, அதே போல் நம்முடைய தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் சரி, தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்கக்கூடும். 15ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. 16ஆம் தேதி மிக மிக கனமழைக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தான் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மிக கனத்த மழையெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகலாம். 15ஆம் தேதி வாக்கில் அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நேரங்களில். அதற்கு முன்பாகவே பார்த்திங்கனாக்கா அந்த தீவிரத்தன்மையை அதிகரித்திருப்பதை நம்மளால் உணர முடியும். மழையின் அளவானது அதிகரிக்க தொடங்கிவிடும். மும்பை மாநகரை தான் இப்போ நான் ரொம்ப கான்ஷியஸாக நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மும்பையாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், சில இடங்களில் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ இது என்னங்கிறது நான் ஒவ்வொரு நாளுமே இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் பதிவு பண்ணும்பொழுது உங்களுக்கே தெரிய வந்துடும். ஸோ எந்த அளவிற்கு அங்கே பாதிப்புகள்லாம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக. ஸோ அதனால் இப்போயே நான் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனாக்கா, நீங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு வானிலை ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்களா, மும்பை மாநகருக்கு வானிலை ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்களான்னு நீங்கள் கேட்பீங்க. பட் வானிலை என்பது எல்லாருக்கும் பொதுவானது தான். இப்போ அங்கே தமிழ் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாங்கனாக்கா, இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாங்கனாக்கா, மும்பை மாநகரில் அடுத்த ஒரு 7 நாட்களுக்கு மிக கனத்த மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்கிற தகவல்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. மழைனாலும் மழை, அப்படி ஒரு மழை. அதாவது பார்த்திங்கனாக்கா, ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அந்த ரயில்வே தண்டவாளம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரயில் பயணிக்கக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா, ரயில்வே நிலையங்கள்னு சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தண்ணியெல்லாம் தேங்கி நின்றுச்சு அந்த பிளாட்ஃபார்மில். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதை உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் பார்த்திங்கனாக்கா, கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஸோ தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் வலுவான மழை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நான் இது தொடர்பாக சொல்லியிருந்தேன். 12ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்திற்கு முன்பு நான் பதிவு பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா, நம்ம விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். கொடைக்கானலை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இட் டிபெண்ட்ஸ். நிகழ்நேரத்தில் என்னால் பதிவு பண்ண முடிஞ்சதுன்னா நான் பதிவு பண்ணுறேன். பட் நாளைக்கு இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்குங்கும் போது நாளைக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் என்பது மிகவும் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உறுதி. ஸோ அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ளணுன்னு ஆசைப்பட்டேன். இப்போ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததை போலவே மாதவரத்தில் 156 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக தனியார் மழை மானியிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. நிச்சயமாக 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை மாதவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த பேருந்து நிலையத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகி இருக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் 93 மில்லிமீட்டர், பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் 78 மில்லிமீட்டர், செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் 75 மில்லிமீட்டர், ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் 73 மில்லிமீட்டர், மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் 71 மில்லிமீட்டர், புழல் சென்னை மாநகர் 70 மில்லிமீட்டர், திருக்கழுக்குன்றம் தாலுகா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் 67 மில்லிமீட்டர், கத்திவாக்கம் சென்னை மாநகர் 65 மில்லிமீட்டர், வல்லம் தஞ்சாவூர் மாவட்டம் 60 மில்லிமீட்டர், எலந்தக்குட்டை மேடு ஈரோடு மாவட்டம் 58 மில்லிமீட்டர், மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் 57 மில்லிமீட்டர், சோழவரம் திருவள்ளூர் மாவட்டம் 54 மில்லிமீட்டர், அமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் 52 மில்லிமீட்டர், வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் 51 மில்லிமீட்டர், அம்பத்தூர் சென்னை மாநகர் 51 மில்லிமீட்டர், தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் 48 மில்லிமீட்டர், கொடைக்கானல் படகுக்குலாம் திண்டுக்கல் மாவட்டம் 47 மில்லிமீட்டர், மணலி சென்னை மாநகர் 47 மில்லிமீட்டர், அதேபோல் குடுமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் 45 மில்லிமீட்டர், பாபநாசம் ராணிப்பேட்டை மாவட்டம்
பணப்பாக்கம். ஸோ அந்த பிங்கிற அந்த எழுத்தை முதல்ல நான் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன். பாபநாசம் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா பாபநாசம் தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் இருக்குது இல்லையா, பாபநாசம் பகுதி கும்பகோணத்துக்கு நெருக்கத்தில். ஸோ அதனால தான். ஸோ பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் 43 மில்லிமீட்டர், அம்முடி வேலூர் மாவட்டம் 43 மில்லிமீட்டர், ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் 40 மில்லிமீட்டர், கொளத்தூர் சென்னை மாநகர் 38 மில்லிமீட்டர், காட்பாடி வேலூர் மாவட்டம் 38 மில்லிமீட்டர், காவேரிப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் 37 மில்லிமீட்டர், காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் காஞ்சிபுரம் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் 36 மில்லிமீட்டர், மாதவரம் சென்னை மாநகர் 35 மில்லிமீட்டர், திருவொற்றியூர் சென்னை மாநகர் 34 மில்லிமீட்டர், வலசரவாக்கம் சென்னை மாநகர் 32 மில்லிமீட்டர், உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், செங்கல்பட்டு மாவட்டம் 32 மில்லிமீட்டர், கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், ஆலந்தூர் சென்னை மாநகர் 31 மில்லிமீட்டர், மணலி சென்னை மாநகர் 31 மில்லிமீட்டர், முகலிவாக்கம் சென்னை மாநகர் 30 மில்லிமீட்டர், மலர்காலனி சென்னை மாநகர் 29 மில்லிமீட்டர், நேமூர் விழுப்புரம் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் 27 மில்லிமீட்டர், பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 25 மில்லிமீட்டர். ஸோ சென்னையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பகுதியிலே 2-3 மழை மணிகள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான். திருவள்ளூர் நகரப்பகுதி 25 மில்லிமீட்டர். ஸோ கடந்த 24 மணி நேரத்தில் 25 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையோ வானிலை தொடர்பாக சில விஷயங்களையும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த காணொலியை நான் பதிவு பண்ணும்போது அதுக்கு நிச்சயமாக நான் விளக்கங்கள் வழங்கிடுறேன். அடுத்த காணொலினாக்கா நாளைய பிற்பகல் நேர காணொலியில் நான் நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலையை நான் வழங்குறேன். அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.